பிடிச்சவங்களுக்கு நீங்க மெமரபிளான கிஃப்ட்ஸ் தரணுமா? மெமரபிளான போட்டோஸ் வச்சு 3dselfie.com அழகான 3D மினியேச்சர் டால்ஸ் பண்ணி தராங்க. கான்டாக்ட் நம்பர் 7900060026. கூட்டணி உடையன்றது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. இப்போ இது மாதிரி நடந்ததை எப்படி எடுத்துக்கலாம்? நான் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. KP முனுசாமி நண்பர் அவர்களே, 3 நாளாயும் பிஜேபி உங்களை சீண்டல்ல, கண்டுக்கல்ல, பதறும்னு நினைச்சாங்க. பதறல்ல. ஏன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி கிடையாது, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது. நீங்க உங்களால எந்த பிரயோஜனம் கிடையாது, ஜீரோ. நீங்க உங்களுக்கே ஒரு 15% ஓட்டுக்குள்ள தான் வரும். 2019 உங்க நிலைமை மக்களவையில் தத்திக்கணும் தான். எப்படி மதிப்பாங்க? யார் மதிப்பா? அப்ப 3 நாளா மதிக்கல. இந்த இடத்துக்குள்ள எடப்பாடியை ஒரு குரூப் லாபி பண்ணும். நம்ம தனிச்சு போட்டிட்டா ரவீந்திரன் துரைசாமி சொல்ற மாதிரி ரொம்ப மோசமா போயிருவோம். நீங்க RJDயையும் பகுஜன் சமாஜ் பார்ட்டியையும் அகாலிடலையும் வச்சா மகா கூட்டணி அமைப்பீங்க. சோ தனிச்சு போட்டி தான் உங்க பலத்தை நீங்க காட்ட வேண்டிய நிலைமை வரும் உங்களுக்கு. அல்லது பாஜக கிட்ட மீண்டும் சமரசம் பண்ணும். அதிமுக ரெட்டல இருக்கு, கட்சி சென்டிமெண்ட், அதுல அதிமுக ஓட்டு வரும்னு அவங்க சொல்றாங்க. வராதுங்க. அதெல்லாம் ஆப்பிள் வேறங்க, ஆரஞ்சு வேறங்க. மாட்டிக்கிட்டீங்க, நீங்க சிக்கிக்கிட்டீங்க. இதுல மோடி பிரதமர் புள்ளி வரலன்னா ரொம்ப மோசம். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அமித்ஷா மோடி பிரதமர் புள்ளிக்கு ரொம்ப எக்கச்சக்க சீட்டை காட்டுவிட்டார். அப்பதான் இவங்க பாக்குறாங்க, அமித்ஷா கேட்கிற இவ்வளவு சீட்டை கொடுத்து போக்குறதோட தனியா போயிடலாம்னு நினைக்கிறாப்ல. இந்த இடம் தான் நுணுக்கமான இடம். இங்க நடக்கிறது சீட்டு பேரம் தான். இதுல ஒன்னும் கொள்கையும் கிடையாது, மோடி எதிர்ப்பும் இவங்க பண்ணல. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நீங்க பேசிட்டு இருந்த விஷயம் எடப்பாடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக மோடியை ஏற்கலைன்னா இந்த கூட்டணி பிரச்சனைக்குரியது தான், அது எடப்பாடிக்கும் ஆபத்து அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம். சில தினங்களுக்கு முன்பு பாஜக அதிமுக கூட்டணி உடைந்ததாக செய்திகள் வந்துட்டுது. இப்போ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ எடப்பாடி அவர்கள் மோடி பிரதமர் வேட்பாளர் இல்லைன்னு ஏற்றுக்கிட்டாருன்னு எடுத்துக்கலாமா? அதை மோடி பிரதமர் வேட்பாளர்னு இப்படி ஒரு களத்துக்குள்ளே இல்லை. ஆனால் மோடி 330 சீட்டு வருவார், என்டிஏ தான் ஜெயிக்கும், 3வது முறையும் மோடி பிரதமராக வரணும்னு அவர் சொன்னதும், அதை KP முனுசாமி சொன்னதும், தம்பிதுரை சொன்னதும், இவர் தென் RV உதயகுமார் சொன்னதும், செல்லூர் ராஜு சொன்னதும், என்னோட கருத்தை நேருக்கு மாறி 3வதோட வரணும்னு இவர் CV சண்முகம் சொன்னதும், அவங்க அதை வாபஸ் பெற்றுக்கிட்டாங்களா, அதில் மாற்றி ஏதாவது சொல்கிறாங்களா, அது அப்படி தான் இருக்குதா, ஸ்டேட்டஸோ கண்டினியூ ஆகுதாங்கிறத அவங்க தான் தெளிவுபடுத்தணும். நம்ம அவசரப்படாண்டா, அவங்க தெளிவுபடுத்திட்டு அவங்க அண்ணாமலை பெரிய தலைவர் ஆயிட்டுன்னு அவங்க எடப்பாடி ரேஞ்சும் அண்ணாமலை ரேஞ்சும் ஈக்குவல். எடப்பாடி அண்ணாமலைக்கு இணையான ஒரு தலைவருங்கிற அந்த புள்ளிக்குள்ளே தான் அவங்க அரசியல் நடவடிக்கைகள் இருக்குது. நாம் தமிழர் சீமான் கூட அண்ணாமலை விமர்சனம் பண்ணுவார். தம்பி ரொம்ப நேர்மையானவர் கர்நாடகாவில் எல்லாரும் சொல்கிறாங்க. அரசியல் விமர்சகர்களே அண்ணன் தம்பியோட நேர்மையை சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் பாராட்டுவார். ஆனால் சொல்லும்போது பிஜேபியோட ஒரு நியமன தலைவர் தாங்கிற புள்ளியத்தான் நாம் தமிழர் சீமானே அந்த விமர்சனத்தை தான் வைப்பார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அண்ணாமலையை ஒரு பெரிய தலைவராக நினச்சி தங்களோட நகர்வுகளை செய்கிறாங்க. அவங்க மோடி அமித்ஷாவை பற்றி அவங்களுக்கு எந்த ரெசர்வேஷனும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு அண்ணாமலையை கண்டு மிரண்டு போயிருக்கிறாருங்கிற அந்த பாயிண்டை தான் நான் இன்டைரக்டாட்டு நான் சொல்ல வந்தேன். சீமான் வாக்குங்கிறது வேறு. அது ஒரு பாமர மக்கள், ரூரல் யூத்து, அர்பன் மைக்ரேட் ஆன ரூரல் யூத்து, அந்த மாதிரிப்பட்ட ஒரு வாக்கு வங்கி. அது 100% கம்யூனிட்டியோட ஒரு வாக்கு வங்கி. பாஜக அண்ணாமலைக்கு வாக்கு வங்கிங்கிறது வேற. ஸோ அவங்களுக்குள்ள மோதனா கூட 2 பேருக்கும் அது லாபம் தான். எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை எடுக்கக்கூடிய வாக்கு வங்கி தன்னுடைய வாக்கு வங்கியை பாதிக்கும்னு நினைக்கிறார். அந்த புள்ளிக்குள்ள, அல்லது அவங்க இலவசமாக ஒரு காலகட்டத்தில் வாங்கின பிராமணர் வாக்குகள், அப்பர் காஸ்ட் வாக்குகள், அண்ணாமலைக்கு எழுச்சியால் குறிப்பாக கொங்கு வேளாளர் சமூக வாக்குகள் பாதிக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்க அண்ணாமலையை குறி வைக்கிறாங்க. அர்பன் எலைட்ஸ், அர்பன் சென்டர் ஓட்டர்ஸ், அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் ஓட்டர்ஸ், இந்த வாக்காளர்கள் ஜெயலலிதாவுக்கு கிடைச்சது இனிமேல் எஸ்பெஷலி பிராமின் ஓட்ஸ் இனிமேல் பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் போயிருங்கிற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு தரப்புக்கு ஸோ அந்த வகையில் அண்ணாமலைக்கு வளர்ச்சி அவங்களுக்கு ஒரு பெரிய கண்கடியாக இருக்குது. அதோட ரியாக்ஷன்ஸ் தான் இப்போ இந்த மாதிரி போய்ட்டு. இப்போ இந்த எடப்பாடியோட இந்த மூவை எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ கூட்டணி உடையன்றது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. இப்போ இது மாதிரி நடந்ததை எப்படி எடுத்துக்கலாம்? நான் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. நான் இதோட ஒரு ஸ்டெப்பு குறைவாக தான் நின்று ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அவங்க எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு சொன்னாங்க. என்டிஏ விட்டு விளையிட்டுன்னு சொன்னாங்க. எங்கள் தலைமையில் தான் கூட்டணி சொல்லியும் 3 நாளாயும் பிஜேபி இவங்களை சீண்டலை.
கேபி முனுசாமி நண்பர் அவர்களே, 3 நாளாயும் பிஜேபி உங்களை சீண்டல்ல, கண்டுக்கல்ல, பதறும்னு நினச்சாங்க. பதறல்ல. ஏன்னா உங்களுக்கு சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது, ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது. நீங்கள் உங்களால் எந்த பிரயோஜனம் கிடையாது, 0 நீங்கள். உங்களுக்கே ஒரு 15% ஓட்டுக்குள்ளே தான் வரும். அப்போ நீங்கள் 2019 அது வெட்ட வெளிச்சமாகி போச்சு. 2 பேராக இருக்கும்போதே அது வெட்ட வெளிச்சமாக போச்சு. இப்போ ஒரு ஜாதி வைப்ரண்ட் பொலிட்டிக்கல் முக்குலத்தோர் கம்யூனிட்டி 6.5% இருக்கக்கூடிய முக்குலத்தோர் கம்யூனிட்டி உங்களுக்கு எதிராக பன்னீர்செல்வம் விஷயத்தில் போன பிறகு எப்படி உங்களை வந்து 2019 நிலைமைக்கு மதிப்பாங்க? 2019 உங்கள் நிலைமை மக்களவையில் ததிக்கணும் தான். எப்படி மதிப்பாங்க? யார் மதிப்பா? அப்போ 3 நாளாக மதிக்கலை. எங்கள் தலைமையில் கூட்டணின்னு சொன்னவர் 3 நாள் கழித்து பாஜக கூட 26லையும் கூட்டணின்னு சொன்னால் 3 நாளைக்குள்ளே இவங்க பாஜக இறங்கி வரும்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க மக்களவையில் சீட் கன்வெர்டபிலிட்டி இல்லாதவர் 15% ஓட்டுக்கு தகுதியானவர்கிட்ட நம்ம ஏன் இறங்கி போனோம்? நம்ம சொன்ன சீட்டுக்கு அவர் வந்தால் பார்ப்போங்கிற மாதிரி அவங்க இருந்துட்டாங்க. ஸோ பிஜேபி டெல்லி தலைமை அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்காதனாலையும், அண்ணாமலைக்கு வந்து கண்டிக்காததுனாலையும், அண்ணாமலை தங்களுக்கு வேல்யூ அடிஷன் தான், மோடிக்கு பெரிய ப்ளஸ் தான், பாஜகவுக்கு பெரிய ப்ளஸ் தான். இதுவரை இருந்த பாஜக தலைவர்கள் பொன்னார், தமிழிசை, முருகன், சிபி ராதாகிருஷ்ணன், இலகணேசன்ஜி எல்லாத்தோடையும் கட்சியை பெருசாக கொண்டு போகிறாரு. இப்போ எங்கள் தலைமையில் கூட்டணி, நாங்கள் என்டிஏல இருந்தால் விலகிறோம், எங்கள் தலைமையில் கூட்டணி, அதில் யார் வேணாலும் வரலாங்கிற புள்ளியில் தான் சொன்னாப்புல. அப்போ அதுக்கும் இவங்க தலைமையில் பாஜக போக தயாருங்கிற மாதிரியெல்லாம் யாரும் ஃபீலர் விடலை. அப்போ அவங்க வந்து பாஜக கூடயும் கூட்டணி இல்லைன்னு இப்போவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வராங்க. கடைசியாக வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் கூட்டணி வைப்போம்னு சொல்லியிருக்காப்புல. சில மாநிலங்களில் அவங்க ஜெயிப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் கூட்டணி வச்சிங்கன்னா டெபாசிட்டிங்கிறது 16.67. நீங்கள் 15% வாக்குகளை தமிழக அளவில் எடுத்துக்கிட மாட்டீங்க. அப்போ உங்கள் பலம் என்ன ஆகும்னா, மோடி பிரதமர்னு பன்னீர்செல்வம் நிற்கக்கூடிய முக்குலத்தோர் அடர்த்தியான 13 தொகுதிகள்லையும் பன்னீர்செல்வத்தோட ரொம்ப கீழே பெறுவீங்க. அப்புறம் சீமானுக்கும் உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் இருக்கும். சீமான் வந்து அதிமுகவில் ரெட்டலையில் பலன் இல்லாத ஜாதிகளை குறிவைக்கிறாரு. வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா போன்ற சமூகங்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீட்டில் பண்ண துரோகம்லாம் அந்த சமூகங்கள் உணர்றாங்க. ரெட்டைலை நம்பி நம்ம துரோகத்துக்கு துணை போகாண்டாங்கிற எண்ணம் மட்டும் அவங்களுக்கு இருக்குது. அவங்க தமிழனுங்கிற ஓர்மையில் சீமானை நோக்கி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேலும் அவர் வந்து கொங்கு வேளாளர், வன்னியர், இந்த 2 ஜாதியை தவிர அதிமுக இன்னைக்குள்ள பிரசன்ன ஏடிஎம்கேல மற்ற ஜாதி வந்து நான் பெனிஃபிஷரி காஸ்ட் தாங்கிறத உணர்றாங்க. மேலும் முக்குலத்தோர் சசிகலா, தினகரன், பன்னீரை எதிர்கொள்கிறதுக்கு ஆர்வி உதயகுமார் தான் துணைத் தலைவராக போடுறாப்புல. என் நண்பர் செங்கோட்டையன் ரொம்ப தகுதியானவர், கேபி முனுசாமி கூட தகுதியானவர். அதை விட இதுக்கு பயந்து இப்படி தான் போடுறான்னு சொல்லும்போது நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே வந்து நாம் தமிழர் சீமான் முன்னாடி ரெட்டலை நம்பி எனக்கு பிரயோஜனம் இல்லை. ரெட்டலை போடக்கூடிய ஓட்டு 2 ஜாதியை அதிகாரப்படுத்துறதுக்கு போடக்கூடிய ஓட்டு தான். நமக்கு நம்ம ஜாதிக்கு அதில் பலன்னு செங்குந்தர், பறையர் போன்ற சமூகங்கள்லாம் உணர்ந்துக்கிட்டு எதிராக திரும்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த புள்ளிலையும் அவர் பாதிக்கப்படுவார்னு சொல்லும்போது அந்த 13 தொகுதிக்குள்ளே மோடி பிரதமங்கிற புள்ளிக்குள்ளே தினகரன், பன்னீர்செல்வம் இவங்க வந்து எடப்பாடியை வந்து ரொம்ப கீழே தள்ளிடுவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவில் அவர் தலைமையில் அணின்னு சொன்னால் இதுவரை அவங்ககிட்ட போனது ஜெகன்மூர்த்தியார் போயிருக்கார், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பூவை மூர்த்தியாருக்கு தம்பி, திருமாவளவனுக்கு ஒரு இல்லை, அந்த மாதிரி ஒரு இதை பார்வையில் அவங்க வைப்பாங்க. அந்த மாதிரி ஜெகன்மூர்த்தியார் வந்து அதில் போயிருக்கிறாரு. அடுத்தால பெருந்தலைவர் மக்கள் கட்சி என்ஆர் தனபாலம் போயிருக்கிறாரு. அவர் ஒரு சட்டமன்ற கேண்டிடேட்டாட்டு என் நண்பர் தான், பலமுறை அவர் நின்றும் எம்எல்ஏ ஆகலை. என்றாலும் அந்த அணியில் ஒரு கேண்டிடேட்டாக நிற்கக்கூடிய ஒரு பெரம்பூர்லலாம் நின்றவர், கொஞ்சம் ஒரு எம்எல்ஏக்குள்ள ஒரு இது உள்ளவர். இவங்களுக்கெல்லாம் எம்பி சீட்டு கொடுக்க போகிறாங்களா? இல்லை. அப்போ எம்எல்ஏ சீட்டுக்கு தகுதியான 2 பேர் அவங்கள்ட்ட வந்திருக்காங்க. ஒருத்தர் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருந்தவர். இதை தாண்டி இவங்கள்ட்ட அதிமுக அமைக்கக்கூடிய கூட்டணியில் யாரும் வரவும் மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பலரும் வந்து ஜெயலலிதா அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் ஒன்றுன்னு சொல்லலாம். ஆனால் அன்புமணி அதை ஒத்துக்க மாட்டார். அண்ணாமலையும் டெல்லி பாஜகவும் ஒத்துக்க மாட்டாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் வைகோ ஒத்துக்கவே மாட்டார். அண்ணன் வைகோன்னு சொல்லிட்டார்ல, திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குன்னு சொல்லிட்டார்ல, தம்பி வன்னியரசு சொல்லிட்டார்ல, ஸ்டாலின் கூட்டணி எங்களை இன்டாக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாப்ல, அண்ணன் அழகிரி சொன்னார்ல, உங்கள் செல்வாக்கே தமிழ் தேசியத்திலும் இந்துத்துவாவிலையும் கரைஞ்சி போயிட்டுன்னு சொல்லியிருந்தார் இல்லையா? உங்கள் செல்வாக்கே தமிழ் தேசியத்திலும் இந்துத்துவாவிலையும் கரைஞ்சி போச்சுன்னு உங்களை செல்வாக்கு இல்லைன்னு தானே சொல்லிட்டாரு. அப்போ நீங்கள் வந்து மெகா கூட்டணி சொன்னால் அதுக்கு ஆள் வர மாட்டாங்க. உங்களை பன்னீர்செல்வம் பிரிஞ்சதுனால வாக்கு பலம் தமிழகத்தில் நிரூபிக்காத ஆளாக தான் அரசியல் கட்சி தலைவர்கள் பார்ப்பாங்க. சும்மா
பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க ஜெயலலிதா தான், எடப்பாடி எடப்பாடி ஜெயலலிதா, எடப்பாடி ஜெயலலிதான்னா அன்புமணி சிரிப்பார். அன்புமணி 7+1 தந்த இடத்துல 10+1 தந்தா யோசிக்கலாம். ஐயா, உங்களுக்கு செல்வாக்கு குறைஞ்சிருக்கு, உங்களை வச்சு நாங்கள் ஒன்றும் ஜெயிக்கல. 19 உங்களோட செல்வாக்கு வளையும் தருமபுரியில் நாங்களே தெரிஞ்சு போயிடுச்சு. அரூர்லேயே வெள்ளாள கவுண்டர் எனக்கு ஓட்டு போடலை. இவ்வளோதான் உங்கள் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் தெரியாதா உங்களை? பட் எங்கள் இமேஜ் பாதிக்காத அளவுக்கு 10+1னா வாரன்னு தான் அன்புமணியே சொல்லுவார். ஸோ மெகா கூட்டணி கனவெல்லாம் நடக்காது. நீங்கள் தமிழக அளவில் வாக்கை நிரூபிச்சுவிட மாட்டீங்க. 15% தான் மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் 7.5% இது அரசு பள்ளி குழந்தைகளுக்கு கொடுத்த ஐயா எடப்பாடி பழனிசாமி, காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டம் என்று பாராட்டிய ஐயா எடப்பாடி பழனிசாமி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் வண்ணார், வலையர், நாவிதர், போயர், ஒட்டர் போன்ற மருத்துவர், மங்களா, பரதவர், முக்கூர் போன்ற சமங்களுக்கு துரோகம் பண்ண எடப்பாடி பழனிசாமி 15% ஓட்டை தாண்ட மாட்டார். நான் ப்ளஸையும் சொல்கிறேன், மைனஸையும் சொல்கிறேங்கிறது நம்ம கணக்கு. இதுதான் அரசியல் தலைவர்கள் சொல்கிறாங்க. ஸோ உங்களால் மெகா கூட்டணி அமைக்க முடியாது. நீங்கள் ஆர்ஜேடியையும் பகுஜன் சமாஜ் பார்ட்டியையும் ஐஎன்எல்டியையும் அகால்டலையும் வச்சா மெகா கூட்டணி அமைப்பீங்க. பலன் நிரூபித்தவங்க உங்களோட பலத்தை 15% மேலே மதிக்க மாட்டாங்க. ஸோ தனிச்சு போட்டி தான் உங்கள் பலத்தை நீங்கள் காட்ட வேண்டிய நிலைமை வரும் உங்களுக்கு. அல்லது பாஜக கிட்ட மீண்டும் சமரசம் பண்ணணும். இப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தான், இவங்க 2 பேரும் பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, இது மூலமாக ஏதோ பண்ண வராங்க, இதுக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்குன்ற மாதிரி தான் சிலர் பேசுகிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பாஜக கிட்ட மீண்டும் சமரசம் வரணும்னு டெல்லி ராஜகோபாலன், கோலாகல சீனிவாஸ், பாண்டே சொன்னாரான்னு தெரியல. இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு வராதுன்னு கேபி முனுசாமி சொல்கிறார். அவருக்கு கணக்கு முஸ்லீம் சிறைக்கைதிகளை நாம் தமிழர் சீமான் விடுதலை பண்ண சொல்கிறாரு. இவர் என்ஐஏ விஷயத்தில் கவர்னர்கிட்ட முஸ்லீமுக்கு எதிராக இல்லை, அந்த இஷ்யூவுக்கு எதிராக, ஒரு சமூகத்துக்கு எதிராக நான் சொல்ல வரல, சீமான் விடுதலை செய்ய சொல்லும்போது அதற்கு நேர்மாறான ஒரு இதை இவர் எடுத்து பண்ணார். கிறிஸ்தவர்களின் இஷ்யூவை சீமான் பேசுகிறாரு, எந்த கிறிஸ்தவ இஷ்யூவும் இவர் பேச மாட்டேங்கிறாரு. ஏதோ இவங்க பாஜக விட்டு விலகிட்டுன்னு சொன்னால் கிறிஸ்டின் முஸ்லீமெல்லாம் அப்படியே நம்பி இவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை, பாஜக விட்டு விலகிட்டுன்னு சொன்னால் இவங்களை விட்டு அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்டு, அவங்க பாஜக மைண்டட் காஸ்ட்டு, அண்ணாமலை மோடின்னு போவாங்களே தவிர இவங்கள்ட்ட வரமாட்டாங்க. ரொம்ப மோசமாக 2 கட்ட நிலைமைக்கு ஆளாவாங்க. வாய்ப்பு இல்லை. இவங்க நினப்பு அப்படி போயிட்டு போகிறாங்க. இந்த இடத்துக்குள்ள எடப்பாடியை ஒரு குரூப்பு லாபி பண்ணோம். நம்ம தனிச்சு போட்டிட்டா ரவீந்திரன் துரைசாமி சொல்கிற மாதிரி ரொம்ப மோசமாக போயிடுவோம், படு மோசமாக போவோம். நாம் ஒன்றும் இப்போ சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டில் தொடர்ந்து இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் இல்லை, நாம் ஒன்றும் ஆந்திராவில் ஸ்வீப் பண்ண ஜெகன் இல்லை, நாம் 12% to 15% ஓட்டு தான் 2 பேரும் ஓபிஎஸும் சேர்ந்து மக்களவைத் தேர்தலில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இது மக்களவைத் தேர்தல். ஒரு வேளையில் ராகுலுக்கு போன ஓட்டெல்லாம் அப்படியே நின்றுக்கிட்டு, ராகுலும் வேண்டாம் மோடியும் வேண்டாம்னு சொன்ன ஓட்டுக்கள்லாம் சீமான் ஒரு ஜம்பாகி நியூ ஓட்டர்ஸ் பாருங்கள். அரியலூர், திருவையாறில் என்ன கூட்டம், என்ன இளைஞர்கள். எடப்பாடி காசு கொடுத்தாலும் இப்படி கூட்டம் ஒரு 10 நிமிஷம் எடப்பாடி பேசினா கூட்டம் நிற்குமா? கலைஞ்சு போயிடாது ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி கிட்ட. அப்போ மதுரையில் அது மாதிரி இல்லையா சார்? பிரம்மாண்டமான அது அவங்க ஆளை வச்சு கூட்டி கொண்டு பேசின மாநாடு. அந்த மாநாடும் ஒன்றும் பெரிய எழுச்சி ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அந்த புள்ளிக்குள்ளே அந்த ஓட்டும் சரியாக வராமல் இந்த 13% ஓட்டுலையும் சீமானே அதை மெயின்டைன் பண்ணிட்டு போக, இவங்க மோடிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஓட்டு 12ங்கிறதா என் கணக்கு. பட்டு டேட்டா படி 18, ஒரு 15% ஓட்டுனா கூட அதுலேயும் மோடியை ஏற்றுக்கொண்ட ஓட்டுங்கனால அதுலேயும் வெளியெடுக்க முடியாமல் இங்கே தனிச்சு போனால் 2019 ஓட்டிலேருந்து 3 வித ஓட்டை வெளியெடுக்கணும். ராகுல் காந்தியை ஏற்றுக்கிட்ட ஓட்டை வெளியெடுக்கணும். அது ரொம்ப சிரமம். ஏன்னா உங்களுக்கு அகில இந்திய தலைவியே இந்திரா காந்தி அம்மையார் தான். எம்ஜிஆருக்கு தமிழக தலைவர் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர், அகில இந்திய தலைவர் இந்திரா காந்தி அம்மையார் தான். 80 நம்ம அதை பார்த்தோம். உங்கள் ஓட்டே 12% ஓட்டு இந்திரா காந்தி அம்மையாருக்கு போயிட்டு, நல்ல வேளை 77 இந்திரா காந்தி அம்மையார் கூட கூட்டணி வச்சிங்க. அல்லது கலைஞர் அந்த கூட்டணி வச்சுருப்பாங்கன்னா தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறே மாறி இருக்கும். இதை சொன்னால் நிறைய பேருக்கு தீயில மிதித்த மாதிரி அவ்வான்னு அலறாங்க. நம்ம சொல்கிறது இந்திரா காந்தி குடும்பத்துக்கு பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மெரிட்டை வச்சு தான் சொல்கிறோம். அப்போ ராகுல் காந்திங்கிற புள்ளியில் மு க ஸ்டாலின் இதை சந்திக்கிறாரு.
சோனியா காந்தி அம்மையாருக்கு வந்து கலைஞரோட 8% அதிக ஓட்டு கிடச்சிது. 26 கலைஞர் கிடச்சதோட 2006 கலைஞர் கிடச்சதோட 2004 சோனியா காந்தி அம்மையாருக்கு வந்து 8% அதிகம் கிடச்சிது. அதே மாதிரி 21 மு.க. ஸ்டாலின் கிடச்சதை விட ராகுல் காந்திக்கு 7.8% ஓட்டு அதிகம் கிடச்சிதுன்னு சொன்னால், மீண்டும் ராகுல் காந்தி தலைமை, ராகுல் காந்தி முன்னிறுத்தப்படுறதுனால இந்த ஓட்டர்ஸ் வந்து ராகுல் காந்தி கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது ஏற்கனவே 19 எடுத்த 53% ஓட்டில் ராகுல் காந்தியை மீறி எவ்வளோ நீங்கள் வெளியெடுக்க போகிறீங்க? நீங்கள் என்ன தான் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்தாலும் ராகுல் காந்தி இருக்க இடம் தான் அங்கே மெரிட் ஆகும், திருமாவளவன் இருக்க இடம் தான் மெரிட் ஆகும். திருமாவளவன் அவர் ஒரு 20 வருஷமாக அதை கண்டினியூ பண்ணிட்டார். அதனால் அவருக்கும் அந்த குட்வில்லை நாம் கொடுத்துட்றோம். ஏதோ 2001 நின்னாருங்கிறத வச்சு நம்ம அவரை அடிக்க விரும்பலை, குட்வில்லை கொடுத்துட்றோம். கம்யூனிஸ்ட் இருக்க இடம் தான் அதை அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் ஆகும், ராகுல் காந்தி லீடர்ஷிப். ஸோ அங்கே இருந்து நாங்கள் பிஜேபியை விலக்கிட்டோம்னு சொன்னால், மோடி பிரதமருங்கிற சொன்னதை வந்து நீங்கள் விட்ரா பண்ணாமல் பேசுனா எவ்வளவு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு வராது. அடுத்தால கிறிஸ்டின் முஸ்லீமுக்காக நீங்கள் என்ன பேசுனீங்க? சீமானாவது முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலை பற்றி பேசுகிறார், நீங்கள் அதுக்கு எதிரான புள்ளியில் கவர்னர்கிட்ட மனு கொடுக்குறீங்க. அப்போ அந்த இடத்துலையும் சீமானை தான் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்காளர்கள் வந்து சாப்பிட்டா பார்ப்பாங்களே தவிர இவர் என்ன நேரம் வேணாலும் மோடி கிட்ட சேர்ந்துருவார், இவர் நம்பகத்தன்மையற்றவர் அங்கிற புள்ளியில் தான் பார்ப்பாங்க. இவர் நம்பகத்தன்மையற்றவருங்கிறது எல்லா புள்ளியிலுமே, இஸ் மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங்கிறது எல்லா புள்ளியிலுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்காளர் பார்ப்பாங்க. கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்காளர்கள் ஏமாளிகள் அல்ல, இளிச்சவாயர்கள் அல்ல. இவரை உடனே நம்பி போகிறதுக்கு சீமானு கூட அவங்க நம்புவாங்க, நம்ம பிள்ளை தூக்கி விடலான்னு கூட அவங்க நினைக்கலாம். நமக்காக சிறைக்கைதிகள் விடுதலைக்கு அவர் தான் நின்னாருங்கிற புள்ளியை கூட அவங்க பார்க்கலாமே தவிர எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர் தான் பார்ப்பாங்க. அதில் ராகுல் காந்தி இருக்கக்கூடிய அந்த அணிக்குள்ளே தான் அவங்க பெரிய அளவில் நிற்பாங்க, மிகப்பெரிய அளவில் நிற்பாங்க. ஸோ அங்கேருந்து ஓட்டு வராது. மோடிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஓட்டில் மோடி ப்ளஸ் பன்னீர்செல்வம்னு நிற்கும்போது அது மோடியை ஏற்றுக்கொள்ள ஓட்டுகள், இந்துத்துவா ஏற்றுக்கொண்ட ஓட்டுகள், ராமர் கோயில் இந்தியாவில் கட்டாமல் எங்கே கட்டுவாங்கன்னு ஜெயலலிதா சொன்னதை ஏற்றுக்கொண்ட ஓட்டுகள், சமஸ்கிருதத்தில் பாராளுமன்ற கட்டடத்துக்கு மோடி பெயர் வைத்தனால் ஏற்றுக்கொண்ட பிராமண ஓட்டுகள். அதனால தான் சீமான் சமஸ்கிருத விஷயத்தில் செந்தமிழன் சீமான் ஏன் தமிழ் இல்லை பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி இருதலை கொள்ளை எறும்பாட்டு ஃபிக்ஸ் ஆகி புரட்சி தமிழர் பட்டமும் வேணுமா, இதை பேசவும் மாட்டாராம். இதை பேசினா பிராமணர்கள்லாம் வந்து பாஜகவுக்கு முழுமையாக நின்றுவாங்க, எடப்பாடியை ஓரங்கட்டிடுவாங்க. பட் சீமானுக்கு எனக்கு பிராமண கருத்துருவாக்கிகளையும் பிராமணர்களையும் மீறி தமிழுக்காக நான் எதுக்க தயார், நான் நாட்டுக்கானவன் ஓட்டுக்கானவன் சொல்லி நீங்கள் அந்த புள்ளிக்குள்ளே ஒரு தமிழுக்காங்கல தெளிவாக செந்தமிழன் தமிழுக்காக நிற்கிறார், புரட்சி தமிழர் தமிழுக்காக நிற்கல, பிராமணர் ஓட்டுக்காக அச்சப்பட்டுக்கிட்டு கலங்கி மயங்கி போய் அங்கே நிற்கிறாரு. ஸோ அப்படி அவர் நின்னாலும் அந்த ஓட்டுகள் வந்து மோடி தலைமைக்கே நிற்கும். அதிலிருந்து எவ்வளோ எடுப்பாருங்கிறது டவுட்டு. ஸோ 3 இஷ்யூவில் போன 45% ஜெயலலிதா ஓட்டில் இவர் ராகுல்கிட்ட போன 17 எவ்வளவு திருப்பி எடுக்க போகிறாரு? தினகரன் கமலஹாசன் சீமான்றது போன 13, அதில் சீமான் டாப்பாக நிற்கிறாரு, நம்பகத்தன்மையோடு நிற்கிறாரு, மக்களால் பாமர வெகு மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் நிற்கிறாரு. அவர் கொள்கைகள் எனக்கு பிடிக்கல, ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் மோடியை பற்றி விமர்சனம் ஏற்றுக்கொள்ள முடியாது, பட் ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் நம்பகத்தன்மை உள்ள ஒரு ஆட்டு நிற்கிறாருன்னு அவருக்கு மக்கள் மத்தியில் மதிப்பு இருக்குது. ஸோ அந்த ஓட்டிலேருந்து எவ்வளோ அவர் எடுக்க போகிறாரு? இவரும் பன்னீரும் கான்ட்ரிபியூட் பண்ண மோடி கான்ட்ரிபியூட் பண்ண ஓட்டில் எவ்வளோ எடுக்க போகிறாரு? இதில் பிளாப் ஆயிட்டாருன்னா எடப்பாடி நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். எடப்பாடியை நம்பி நிற்கக்கூடிய கேபி முனுசாமி, சிவி சண்முகம் எல்லாரோட அரசியலுமே ரொம்ப படுமோசமாக போயிடும். அவங்க அரசியலே ரொம்ப க்ஷீணிச்சு போகும், பலகீனப்பட்டு போகும், ரொம்ப மோசம் போயிருங்கிறது தான் நம்மளோட ஒரு கணக்கு. அவங்க என்ன கணக்கு போடுறாங்க? மோடியோட எடப்பாடி பெரிய தலைவர், எடப்பாடி வந்து 10% ஓட்டு மோடியோட அதிகம் எடுத்தார். அதிமுக ரெட்டலை இருக்குது, அதிமுக சென்டிமெண்ட் இருக்குது, ஜெயலலிதா சென்டிமெண்ட் இருக்குது, பேரறிஞர் அண்ணா பெருந்தகை சென்டிமெண்ட் இருக்குது, மக்கள் திலகம் எம்ஜிஆர் சென்டிமெண்ட் இருக்குது. இப்படி கட்சி சென்டிமெண்ட், அதில் அதிமுக ஓட்டு வரும்னு அவங்க சொல்கிறாங்க. வராதுங்க, அதெல்லாம் பாராளுமன்றம் இது வேறங்க, சட்டமன்றம் வேறங்க, நீங்கள் ஆப்பிள் வேறங்க, ஆரஞ்சு வேறங்க, மாட்டிக்கிட்டீங்க, நீங்கள் சிக்கிக்கிட்டீங்க. இதில் மோடி பிரதமங்கிற புள்ளி வரலைன்னா ரொம்ப மோசம் நீங்கள் போயிட்டீங்கிறதான் உண்மை. நாம் லாஜிக்கலாக கன்சிஸ்டண்ட்டாக நம்ம புள்ளியில் தெளிவாக நின்று நம்ம கருத்தை நாம் சொல்கிறோம். மோடி பிரதமங்கிற புள்ளிக்குள்ளே வரலைன்னா ரொம்ப மோசம் போயிடுவீங்கிற கருத்தில் நமக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அமித்ஷா வந்து மோடி பிரதமங்கிற புள்ளிக்கு ரொம்ப எக்கச்சக்க சீட்டை கேட்டுவிட்டார். அப்போ தான் இவங்க பார்க்குறாங்க, அமித்ஷா கேட்குற இவ்வளோ சீட்டை கொடுத்து போக்குறதோட தனியாக போயிடலான்னு நினைக்கிறாப்புல. இந்த இடம் தான் நுணுக்கமான இடம்.
அமித்ஷா கொடுக்குற எக்கச்சக்க சீட்டை கொடுத்து மோடி பிரதமர் போகிறத விட தனிச்சு போகிறது பெட்டருங்கிற முடிவுக்கு அவங்க வராங்க. ஸோ இங்கே நடக்கிறது சீட்டு பேரம் தான். இதில் ஒன்றும் கொள்கையும் கிடையாது, மோடி எதிர்ப்பும் இவங்க பண்ணலை. அப்படி இருக்கும்போது கோலாகல சீனிவாசோ டெல்லி ராஜகோபாலனோ பாண்டேயோ மீண்டும் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொன்னால் அதில் தப்பே இல்லை. நீங்கள் முதல்ல 3 நாள் கழித்து சொல்லக்கூடியதை நாளே சொல்லியிருக்கணுமே கேபி முனுசாமி. அவங்க நீங்கள் சொல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு நம்மகிட்ட காம்ப்ரமைஸுக்கு பாஜக வரமாட்டாங்களான்னு நீங்கள் எதிர்பார்த்து ஒரு இக்கண்ணா வச்சு எங்கள் தலைமையில் கூட்டணி என்டிஏல நாங்கள் இல்லைன்னா பிஜேபி உங்கள் தலைமையில் வந்தாலும் ஏற்றுக்கிடுவீங்கன்னு தானே அதுக்கு பொருளாகுது. அப்போ உங்களோட அரசியல் அதுதானே. இப்போ அண்ணாமலையை நாங்கள் மாற்ற சொல்லலைன்னு சொன்னால் அண்ணாமலை எங்களுக்கு இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, எங்களுக்கு சீட்டு எண்ணிக்கை தான் பிரச்சனை. நாங்கள் நினைக்கிற சீட்டு எண்ணிக்கைக்கு வந்தால் கூட்டணி தயாருன்னு நீங்கள் இன்டைரக்டாக சொல்கிறீங்கன்னு தானே எல்லாரும் கருதுருவாங்க. ஏன்னா மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறதா தான் செய்தி எல்லாம் வந்து கண்டிப்பாக சீனிவாசும் டெல்லி ராஜகோபாலும் அங்கே இருக்கிறாங்க. அவங்க ப்ரோ மோடி, அதிமுக கூட்டணி வேணும்னு நினைப்பாங்க. நம்மளும் ப்ரோ மோடி தான். we want to show the place for எடப்பாடி பழனிசாமி 15% கீழே நிறுத்தணும்னு நினைப்பாங்க. மெயின் ஸ்ட்ரீம் சகோதரர் கோலாகலம், தென் டெல்லி ஐயா ராஜகோபால் பெரிய மனுஷன். அவர்கிட்டலாம் நான் ஐ காட் பிளஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் டெல்லி ராஜகோபால். அவர் வந்து மோடிக்கு உறுதியானவர். பட் மற்ற கருத்தில் எடப்பாடி கருத்தில் நமக்கும் அவருக்கும் பெரிய முரண்பாடு வரும். அது எல்லாரும் ஒரே கருத்தில் இருக்க முடியாது இல்லையா. அப்போ அவர் வந்து இன்னைக்கு அவர் டெல்லியிலேருந்து சொல்கிறாருன்னா கேபி முனுசாமியை தாண்டி இந்த கட்சிக்குள்ளே 4 பேர் மூவ் பண்ணலாம். கேபி முனுசாமி மட்டுமே அதாட்டின்னு சொல்ல முடியாது. ஏன் ஜெயக்குமார் வந்து கூட்டணி இல்லைன்னு சொன்ன பிறகு ஆர்வி உதயகுமாரும் செல்லூர் ராஜு மோடி தான் பிரதமருங்கிறத சொல்லலை. ஸோ இந்த புள்ளிக்குள்ளே அதிமுக அதிக சீட்டு கொடுத்து மோடி பிரதமர்னு போகிறத விட தனிச்சு போகலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்க மோடி எதிர்ப்பாளரும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு ரொம்ப நன்றி சார்.